காலையில் ஏரிக்கு மீன் எடுக்க வந்தாச்சு. இங்கே வந்து புதுசாக மீன் பிடிச்சி தரப்போகிறதில்ல. உடனே இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்றே பிடிச்சி இந்த ஆப்பா இருக்குது பார்த்தீங்களா, வலையை சுற்றி வச்சு மீனெல்லாம் பிடிச்சி அதுக்குள்ளே விட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா மீன் ஒவ்வொன்றும் முட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதைத்தான் நம்மளை வந்து பிடிச்சி தரப்போகிறாங்க. இதுதான் ஏரி, குளம் இல்லை. ஏரினா கம்மான்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில், சில ஏரியாவில் ஏரின்னு சொல்லுவாங்க. குளம்னா அந்த தோப்புக்குள்ளே வெட்டி வைப்பாங்க பார்த்தியா, அதான் குளம். இங்கே பாருங்கள், பார்க்க எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்னு. இந்த ஏரிக்கு தான் மீன் எடுக்க வந்திருக்கோம். மீன் ஃபுல்லாக குறைஞ்சி 30, 50, 70 கிலோ மீன். நீங்கள்லாம் கூட வரல, இந்த வருஷம் புதுசு. இந்த குறுப்புக்கு அப்படியே இடம் வச்சு முடிஞ்சிட்டுனா அள்ளி தள்ளி விடுவோம். நல்லவரும் சொல்ல நல்ல மனுஷன். ஏன்னா மீன் கூட குறைச்சி தருவாப்பில் விலைவாசி பார்க்காம. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் எவ்வளோ மீன் இருக்குன்னு, எப்படி மீனுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா பொறுத்து வந்து பார்ப்போம். நல்லா சிலேப்பியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. கெண்டை மீன்லாம் இந்த ஏரியாவில் இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. என்ன மீன்லாம் எப்பயுமே சுத்தமாக தான் நல்லா அப்படி பார்க்க பளபளன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிடிச்சி விடுறப்போ மீன் வந்து ஒவ்வொன்றும் முட்டிட்டு அந்த வலையில் போய் முட்டுறதும், ஒவ்வொரு மீனும் ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிறதும், அப்படி மேலெலாம் பார்த்தா புண்ணாக இருக்கும், காயெல்லாம் ஆகிருக்கும். அதை பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு பிடிச்சி விட்டாலே அப்படி தான், ஆப்பால் விட்டாலே அந்த நிலைமைக்கு தான் போயிடுது மீன் ஃபுல்லாக. ஆரம்பத்தில் நம்ம என்ன நினச்சோம், ஏதோ எப்படி ஆகுதுன்னு நினச்சோம். பார்த்தா இல்லை, ஆனால் இப்படி தான் ஆகுது. மீனெல்லாம் பிடிச்சி அந்த ஆப்பாலேருந்து எடுத்து கரை கொண்டு வந்துட்டாங்க. மீனை தூக்கிட்டு வந்து கொட்ட போகிறாங்க. அது என்ன மீனுன்னு அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இப்படி இருந்தால் கெண்டை இருக்காது, கண்டிப்பாக அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, சிலேப்பி மீன் தான் பட்டிருக்கு, கெண்டை தண்ணி நிறைய பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாப்புல. வெறும் சிலேப்பி மீன் தான். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் சும்மா படையாக துள்ளிகிட்டு இருக்குது. வியாபாரம் பண்ணவும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா உயிர் மீனாச்சே, செம்மையாக தான் இருக்கும்.